ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரெண்டிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அவர்களுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மேபி குரூப் 4 வருவதற்கான வாய்ப்பு எப்போ வேணால் அமையலாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன அன்னைக்கே ஈவினிங் வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 4 வந்து செப்டம்பர் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போறதாகவும், மே மந்த் வந்து குரூப் 2 to A நோட்டிஃபிகேஷன் வரப்போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 2 எல்லாமே ப்ரிலிம்ஸ் லெவல்னு பார்க்கும்போது எல்லாமே நம்ம 6th to 10th புக்கு தான் வந்து தருவாக போகிறோம். ஸோ குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 2A இருந்தாலும் சரி. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா கடைசியில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரோனா டைம்ல ஆல்ரெடி எக்ஸாம் நடக்கவிருந்த எக்ஸாம் தள்ளி போய் தான் இப்போ இந்த டேட்ஸ்ல வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 1 hour or 1.5 monthsலேயே கூட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இப்போ பிசி எக்ஸாம் நடந்த மாதிரி தான். ஸோ செப்டம்பர் 17th நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ டிசம்பர் மந்தே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க விட்ட கேப்பே வந்து 2 month கேப் தான் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் வாய்ப்புகள் நடக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே வெல் ப்ரிப்பேர் அண்ட் பி ப்ரிப்பேர் தான் இருக்கணும். ஸோ இதற்கான ஒரு பேட்சஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அகாடமி சார்பில் வந்து நாங்கள் வந்து குரூப் 2 2A and 4 உடைய ப்ரிலிம்ஸ் பேட்ச் கம்பைன் பண்ண ஒரு ப்ரிலிம்ஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலருக்கு வந்து 23rd கமிங் 23rd புதன்கிழமை அன்னைக்கும், ஸோ வீக்கெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 சாட்டர்டே அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுடைய கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் பைலிங்குவல் தாங்க. தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் கிளாஸஸ் இருக்கும். ரெண்டுத்துலையுமே தான் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் கிளாஸஸை. ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் யூடியூப்லையும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம் அது ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்க கடமைப்படுறோம், ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜான்வரி மந்த் 10th அப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எதனா தெரியணும்னா கீழே வந்து இப்போ ஒரு மெசேஜ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க மேற்கொண்டு எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிங் 23rd வந்து ரெகுலர் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும், டேரக்ட் கிளாஸஸ். ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜான்வரி 10th அப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நேரத்தை இன்னும் வீணடிக்காமல் வரக்கூடிய அந்த ஒரு ஜாபை நம்ம ஈஸியாக வந்து கிராஸ்ப் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கட்டும். ஏன்னா வேகன்சிஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் எக்ஸாம்ஸ் தள்ளி போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ வேகன்சி வந்து இதுக்கப்புறம் வந்து பிளேசஸ் வந்து வேக்கண்ட் ஆக அதுவோட எண்ணிக்கையும் அதில் சேர ஆரம்பிக்கும். ஸோ வந்து வேகன்சிஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைமை தள்ளி போடாமல் ஒரு நல்ல டைமை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகேங்களா? ஸோ வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.